இந்த 3 மாடு வாங்கியிருக்கோம். நம்ம அரியலூர் கஸ்டமருக்கு வாங்கியிருக்கோம். இந்த 3 மாடு பார்த்து வெயில் தாங்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 3 மாடும் தண்ணி தீனி எப்படி குடிக்குதுன்னு நம்ம தரவை செக் பண்ணுறதுக்காக இப்போ தண்ணி தீனி விட்டுருக்குறோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி தண்ணி குடிக்குதுன்னு கஸ்டமரும் பார்த்துக்குவாங்க, நம்மளும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி அடிக்குதுன்னு. எப்படி குறைஞ்ச ஒரு 3-3.5 குடம் தண்ணி பிடிக்கும். எல்லாம் மாடு எப்படி தண்ணி தீனி குடிக்குதுன்னு தரவாக பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே போய் தண்ணி குடிக்கலாம் அது குடிக்கலாம் நம்ம குழப்பத்தில் இருக்க தேவையில்லை. வண்டியில் புது இடத்துக்கு போகும்போது ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம தண்ணி தீனி எப்படி குடிக்குதுன்னு நம்ம கண் எதிர்க்க பார்க்கும்போது நம்ம அங்கே போய் எதுவும் குழப்பப்பட்டுக்க தேவையில்லை, பயந்துக்க தேவையில்லை. பரவாயில்ல, மாடு நல்லா தண்ணி குடிக்குது, இந்த மாடு நல்லா திங்குது, இது மூலிகை குடிக்குதுன்னு நமக்கு ஒரு நோட்டம் தெரியும். இந்த மாடுக்கு தான் இந்த 3 மாடு வாங்கி இருக்கிறோம் அரியலூர் கஸ்டமருக்கு. இது சென மாடு, இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகும். நல்ல மடி செட்டு வைக்கும், நல்ல மடி செட்டு மாடு, நல்ல மடி லூஸ் இருக்குது, மடி லூஸு. இது ஹெச்எஃப் டைப்பு. இது இன்னும் 1 வாரத்தில் கண்டு போட்டுரும். நல்லா மாதிரி ஆகிட்டு. இது தலைச்சனு. தலைச்சன் வாங்கி தர மாட்டோம், இருந்தாலும் இது கொஞ்சம் கேரண்டியாக இருக்கிறனால, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம தலைச்சனு வாங்கி கொடுத்துருக்குறோம். நல்ல காம் செட்டில் நல்ல மடி செட்டு, அருமையான மாடு, வெயில் தாங்குற வேறு. இதெல்லாமே அரியலூர் கஸ்டமருக்கு வாங்கியிருக்கிறோம். 3 மாடும் சேர்ந்து 2,90,000 சம்திங், 1 லட்சம் பக்கம் வருது. ஒரு 5,000 10,000 முன்ன பின்ன விலை தெரிகிற வேறு இருந்தாலும் தரமான மாடுங்க 3 மாடுமே. நல்ல மாடு. இப்போ நம்ம தீனி திங்கிறது, காட்டில் மேய்ச்சதும் புல் விட்டு பார்த்தாச்சு, மேய்கிறது பார்த்தாச்சு, தண்ணி குடிக்கிறதும் பார்த்தாச்சு. இந்த தைரியமாக நம்பிக்கையாக நம்ம ஏற்றிட்டு போகலாம். அதெல்லாம் அந்த வெள்ளை மாடெல்லாம் ஒரு நாளைக்கு 20-25 லிட்டர் 25 லிட்டர் பக்கம் வரும். அந்த தலைச்சனை என்னோடய கணிப்புக்கு குறைஞ்சது ஒரு 15 லிட்டருக்கு மேலே வரும். 20 லிட்டர் வந்தாலும் ஆச்சரியம்தான். நம்ம தலைச்சனை அன்றைக்கி இங்கே கேரண்டியாக சொல்ல மாட்டோம், இருந்தாலும் இது அந்த அளவுக்கு வரும். இதெல்லாம் ஒரு 20 லிட்டருக்கு மேலே வரும். சூப்பர் மாடு இது. மேய்ச்சலுக்கும் சரி, தண்ணி குடிக்கிறதும் சரி, நம்ம நல்ல தரவாக பார்த்தாச்சு. இந்த தாலியில் கட்டி நம்ம பார்த்தாச்சு. என் தம்பி தான் வாங்கியிருக்கிறாரு. தரவா நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு போகும்போது எந்த ஒரு பயம் இருக்குது. இது நம்ம சந்தையில் வாங்கும்போது அது அங்கேயும் நல்ல மாடுக்கு தான் வரும். இருந்தாலும் இப்போ தண்ணி குடிக்குதா தீனி திங்குதான்னு நமக்கு தெரியாது. போகணும் முற்பால் தான் அது என்ன ஏதுன்னு ஒரு வாரம் ஆனால் தான் தெரியும். இதுங்கன்னா அங்கே தரவா செக் பண்ணி எடுக்க மேலே காசு முன்ன போனால் 5-10 எச்சு முச்சு போனாலும் தரமான மாடுகளாக பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பண்ணையில் போய் பார்த்தாச்சு. 2 ஆளுங்க வியாபாரிகிட்ட எல்லாம் பார்த்துட்டு தான் இது 3ஆவது இடம் வந்திருக்கிறோம். அதனால் இது தைரியமாக நம்ம பார்த்து மனசுக்கு பிடிச்ச பேர் எடுத்துருக்குறோம். தம்பி வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அரியலூர் மாவட்டத்திலேட்டு அணிகுறிச்சி கிராமம்னா. சரிப்பா. இப்போது உங்கள் சேனல்லாம் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. சரி. எல்லா வீடியோவும் பார்த்தேன், நீங்கள் மாடு எடுத்து கொடுக்குறது எல்லாத்தையும். அதான் உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்தேன். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. சரி. அன்னைக்கு அப்புறம் நைட்டே காலைல கிளம்பி வந்தோம். நீங்கள் உங்கள் காரில் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய் காட்டினீங்க. அப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த பண்ணைக்கு வந்தோம். எத்தனை பண்ணை பார்த்தீங்க? எத்தனை பண்ணை பார்த்தோம்னா 3 பண்ணையில் 2 பண்ணையில் செட் ஆகலை, நமக்கு தகுந்தவே செட் ஆகலை. அப்புறம் இந்த பண்ணைக்கு வந்தோம். அப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா சொன்னீங்க. இல்லை, நான் நல்லா இருக்க சொன்னது ரைட்டு. உங்களுக்கு திருப்தியான, ஏன்னா வியாபாரிங்க மேலே எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது வியாபாரிகளுக்கு உண்டான இது. உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கு, பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்போ அந்த மாடு இப்போ நீங்கள் சந்தையில் வாங்குறதுக்கும் இப்போ நம்ம பண்ணையில் மாடு இருக்கு மேலே மாடு எப்படி தண்ணி குடிக்குது எது நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாண்ணா, நல்லா பார்த்தோம். அப்புறம் நல்லா கொஞ்சம் நிதானமாக பார்த்து எல்லாத்தையும் எடுக்க முடிஞ்சிச்சு. சந்தைனா கொஞ்சம் இதாக சந்தையிலே தரமான மாடு சூப்பர் மாடு வரும். ஆனால் நம்ம இப்படி மாடு மேயுதா தண்ணி குடிக்க நமக்கு தெரியாது. நம்ம அது இல்லாமல் அங்கே அவசரமான வியாபாரத்தில் நம்ம இருப்போம். இப்போ உங்களாட்ட 10 கஸ்டமர் வருமா நம்ம இவ்வளோ நேரம் பேச முடியாது. இங்கே நம்ம பொறுமையாக உட்காந்து பேசி இது பண்ணோம். அவங்களும் அவங்க இடத்த தேடி வந்ததுனால, நம்ம விருந்தாளியாட்ட வந்ததுனால அவங்களும் கவனிப்பு நமக்கு நல்லா கவனிச்சாங்க. அது நம்ம ஒரு நட்பு ரீதியாக வியாபாரம் பண்ணுறதே தெரியும்.
சந்தைகளுக்கு மேலே வந்து நம்ம அவசர அவசரமாக இப்போ நம்ம பேசுவோம் இன்னும் 2 வியாபாரி வந்து பேசுவாங்க. அது ஒரு எக்ஸ்பிரஸ் வியாபாரமாக இருக்கும். அது இங்கே நம்ம பார்க்க மேலே மாடு தண்ணி தீனி குடிக்கிறது தீனி திங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் உங்கள் அப்பா கூட அதில் மாட்டை பிடிச்சிட்டு போய் மேய்ச்சி பார்த்தாரு. எல்லாமே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு நம்ம சொல்கிறத விட உங்களுக்கு நேரடியாக பிடிச்சிருக்கா? நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுண்ணா. விலை எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? விலை பரவாயில்ல, பால் கலந்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லலை, நானே சொல்கிறேன். விலை முன்னப்பண்ண 5-10 முன்னப்பண்ண எச்சு முச்சு இருந்தாலும் நமக்கு இவ்வளோ பொறுமை கிடைக்காது. இதே நம்ம நாளைக்கு சந்தைக்கே வந்தாலும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால சந்தையில் இன்னும் வியாபாரிகள் கூட்டம் அதிகமாக இருக்கனால இது இன்னும் வேல்யூ எச்சு கூட போகும். நம்ம அப்போ போய் கிட்ட கூட நெருங்க முடியாது. இப்போ நம்ம வேலை பேசும்போது 10 வியாபாரி கிட்ட வந்து நிற்பான் வேலை கேட்குறக்கு. அப்போ இங்கே மேலே மாடு வியாபாரிங்க வந்து நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அவங்கள தான் யார் இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபா கம்மியாக கேட்டால் மேலே 20,000 யார் எச்சு கொடுக்குறான்னு தான் வியாபாரி பார்ப்பாங்க. அது நம்ம இங்கே பொறுமையாக பார்த்து எடுக்கிறோம். தண்ணி தீனி குடிக்கிறதெல்லாம் பார்த்து எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியோடு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 20 லிட்டருக்கு பக்கம் கறக்கிற மாடு. ஒவ்வொரு மாடும் மேலே கறக்கும். அது தலைச்சுன்னு எடுத்து கொடுத்துருக்குறோம். பெரிய மாடு, நடுவில் கருப்பு சட்டை, இந்த கிராஸ் மாடு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் ஏரியாவுக்கு தாங்குகிற மாடுங்க மெயின். ஏன்னா நீங்கள் காசு போட்டு வாங்கியிருக்கீங்க, முதல்ல பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா தானே விட்டிங்கன்னா முதல்ல போயிடும். உங்கள் கஷ்டம் என்னென்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்கள் நிலமை எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பாங்கு பார்த்திங்களா நம்ம கஷ்டமும் போகும். நம்ம அடுத்த கட்டம் இன்னும் பண்ணை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, மாடு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துக்குங்க. நல்லபடியாக பார்த்துங்க. காம்பு எல்லாமே நல்லா காம்பெல்லாம் தரமான காம்புங்க. நல்லா செக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பண்ணுங்கள். வேறு உங்களோட அபிப்பிராயம் என்ன? நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. நல்லா ஓகே, நம்பி வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஈரோடு வந்தீங்க? அதில் ஒரு 5:30 பக்கம் வந்தேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க. வந்து அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. சரிங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கெலாம் அப்படியே வந்து கார் எடுத்து வந்து அப்புறம் 2 பண்ணையை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இந்த பண்ணையை லாஸ்ட்டாக வந்தோம். சரிங்க. மாடு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எடுத்தாச்சு. ஓகேங்க. இன்னும் நீங்கள் வந்து இப்போ பாதி அமௌண்ட் கட்டியிருக்கீங்க, 240 கட்டியிருக்கீங்க. நம்ம ஊரில் போய் 50,000 வண்டியில் கொடுத்து விட்றீங்க. சரிங்க, ஓகேங்க. அது நம்ம இது பண்ணதுனால இப்போ நம்ம வண்டியை அவங்க வண்டியாக போகிறனால அவங்க சரின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிறாங்க. நம்ம 2 மாடு எடுக்கிறதா வந்தோம். நல்ல மாடாக இருந்துச்சு அது. அதான் அப்பா தான் சொன்னார், சரி 2 எடுக்கலன்னா அதையும் எடுத்துக்கலான்னு அவர் சொன்னார். நல்ல மாடாக இருக்குது அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு. சரிங்க. திரும்பியும் காசு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு திரும்பி வருமாங்கிறத சொல்ல முடியாது. வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது செலவாகி போயிடும். இருந்தாலும் பொருள் நல்லா இருக்குமாலையும் 1000-500 வச்சு முடிச்சிருந்தாலும் முன்ன பண்ண பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்கினது எல்லாமே பெரிய மாடுக தான். எல்லாமே யானையை கட்டி தீனி போடுற மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி பாங்கு பார்க்கணும். பாங்கு பார்க்காம ஏனாதான்னு விட்டிங்கன்னா நம்ம கஷ்டத்தோட கஷ்டம் சேர்ந்துக்கும். அதனால் வந்து பாங்கு பார்த்து பக்குவம் பண்ணி இதில் வர்ற வருமானத்தை வச்சு வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற வரை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக. ஓகேங்க, சரிங்க. ரொம்ப நன்றி. அப்பா தான் பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் ரொம்ப இதாக பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் அசால்ட்டாக இருந்தாலும் உங்கள் அப்பா அசால்ட்டாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் வேலை செய்கிறவராக இருக்கிறாரு. சரி, ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.